இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த உலகம் உங்கள் கண்கள் காட்டும் ஒரு அழகான ஏமாற்று வேலை என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் யாரென்று நினைக்கிறீர்களோ அந்த அடையாளத்தை தாண்டி உங்களுக்குள் ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்து கிடக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் உங்கள் தேடலுக்கான விடை இதோ உங்கள் கைகளில் வந்துவிட்டது என்று அர்த்தம். மரணம் என்பதை ஒரு முற்றுப்புள்ளியாக பார்த்து பயந்த காலம் இப்போது முடிந்துவிட்டது. அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதை இந்த நிமிடம் முதல் நீங்கள் உணரப்போகிறீர்கள். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு இழப்பும் ஒவ்வொரு வலியும் ஏன் நடந்தது என்பதற்கான காரணத்தை இந்த பிரபஞ்சம் என்று உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறது. நீங்கள் தேடிய அமைதி, நீங்கள் இழந்த நம்பிக்கை, உங்கள் ஆன்மா தவித்த அந்த மௌனமான தேடல், இவை அனைத்திற்கும் இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம். இதோ ஒரு புதிய கதவு திறக்கிறது. அக்கறை இல்லாமல் வாழ்ந்த உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கப் போகிறது. நீங்கள் ஒருபோதும் அழியாத ஒரு பேராற்றல் என்பதை புரிந்து கொள்ளும் அந்த வினாடி உங்கள் பயங்கள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். நம் உடல் மறைந்தாலும் நம் அணுக்கள் மறையாது. அவை நட்சத்திர துகள்களாக பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டே இருக்கும். காலம் என்பது ஒரு மாயத்திரை. அந்த திரைக்கு பின்னால் இருக்கும் உண்மையை நோக்கி நாம் இப்போது நகரப்போகிறோம். காலப்பயணம் என்பது வெறும் அறிவியல் புனைவு அல்ல. அது உங்கள் உள்ளுணர்வோடு கலந்த ஒரு நிஜம். ஒரு கருந்துளையின் ஆழத்தில் காலம் தன் பிடியை தளர்த்தி கொள்கிறது. அங்கே கடந்த காலமும் எதிர்காலமும் கைகோர்த்து நிற்கின்றன. நீங்கள் இழந்த ஒரு நொடியை கூட பிரபஞ்சம் தன் நினைவகத்தில் சேமித்து வைத்திருக்கிறது. அப்படியிருக்கையில் நீங்கள் இழந்தது எதுவும் உங்களிடமிருந்து பிரிக்கப்படவில்லை. அவை உங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இந்த அண்டவெளியின் மௌனத்தை ஒருமுறை உற்று கவனித்து பாருங்கள். அது பல கோடி ரகசியங்களை உங்களுக்கு சொல்லத் துடிக்கிறது. உங்கள் சுவாசத்தின் தாளம்தான் இந்த பேரண்டத்தின் தாளம். உங்கள் இதயத்தின் துடிப்பு தான் விண்மீன்களின் அதிர்வு. நீங்கள் இங்கே வெறும் பார்வையாளராக வரவில்லை. இந்த பிரபஞ்ச கூத்தின் ஒரு முக்கியமான கதாநாயகனாக இருக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்களால் ஒரு மலரை மலரச் செய்ய முடியும். உங்கள் நம்பிக்கையால் ஒரு விதியை மாற்ற முடியும். இந்த தெளிவு உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் எதற்கும் வருத்தப்பட மாட்டீர்கள். தோல்விகள் என்பது நீங்கள் ஏறுவதற்கான படிகள். காயங்கள் என்பது உங்களுக்குள் ஒளி நுழைவதற்கான துவாரங்கள். உங்களை செதுக்கும் சிற்பியாக இந்த பிரபஞ்சத்தை கருதுங்கள். அது இப்போது உங்களை ஒரு வைரம் போல மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் ரசிக்கத் தொடங்குங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு அதிசயம். உங்கள் ஒவ்வொரு செயலும் காலத்தின் மடிப்புகளில் ஒரு அழியாத முத்திரையை பதிக்கப் போகிறது. விஞ்ஞானிகள் சொல்லும் அந்த பெருவெடிப்பு இப்போதும் உங்களுக்குள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள் புதிய அணுக்கள் பிறக்கின்றன. பழைய அணுக்கள் நட்சத்திர தூசிகளாக மாறுகின்றன. நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த இடம் ஒரு கால இயந்திரம் போன்றது. நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அந்த உலகத்திற்கு நீங்கள் பயணிக்கிறீர்கள். நீங்கள் அன்பை சிந்தித்தால் உங்கள் உலகம் அன்பால் நிறையும். நீங்கள் பயத்தை சிந்தித்தால் இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நாம் ஏன் சில இரவுகளில் காரணமே இல்லாமல் அழுகிறோம்? அது உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தின் மௌனத்தோடு பேசும் மொழி. அந்த துயரம் என்பது ஒரு சுத்திகரிப்பு முறை. உங்கள் பழைய கர்ம வினைகள் கண்ணீராக வெளியேறுகின்றன. அதன் பிறகு ஒரு பேரமைதி தோன்றும். அந்த அமைதியில்தான் பிரபஞ்சத்தின் ரகசிய குரல் உங்களுக்கு கேட்கும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அந்த மௌனம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லும். ஒரு விண்மீன் வெடித்து சிதறும்போது அது காணாமல் போவதில்லை. அதன் துகள்கள் தான் பூமியில் உயிர்களை உருவாக்குகின்றன. உங்கள் உடலில் இருக்கும் இரும்பு சத்து ஒரு காலத்தில் நட்சத்திரத்தின் இதயத்தில் இருந்தது. உங்கள் உடலில் ஓடும் இரத்தம் பிரபஞ்சத்தின் ஆறுகளில் ஒன்றாகி பாய்கிறது. அப்படியிருக்கையில் நீங்கள் எப்படி தனிமையானவர் ஆக முடியும்? நீங்கள் இந்த பேரண்டத்தின் ஒரு அங்கம். நீங்கள் இல்லாமல் இந்த ஓவியம் முழுமை பெறாது. இப்போது இன்னும் ஆழமாக சிந்திப்போம். நாம் ஏன் சில மனிதர்களை பார்த்தவுடன் பல காலத்து பழக்கம் போல உணர்கிறோம்? அவர்களின் கண்கள் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்வது போல தோன்றும். அது தற்செயலானது அல்ல. உங்கள் ஆன்மாக்கள் ஏற்கனவே பல கோடி விண்மீன் மண்டலங்களில் ஒன்றாக பயணம் செய்திருக்கலாம். இந்த பிரபஞ்சம் உறவுகளை ஒருபோதும் வீணாக்குவதில்லை. அது சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் உங்கள் பாதையில் கொண்டு வந்து சேர்க்கும்.
நீங்கள் யாரையாவது பிரிந்து வாடினால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஆற்றல் என்பது அழியாதது. அந்த மனிதரின் அன்பு ஒரு அதிர்வாக இப்போதும் உங்களை சுற்றியே இருக்கிறது. நீங்கள் கண்களை மூடி அந்த மவுனத்தை உணர்ந்தால் அந்த அன்பின் கதகதப்பை நீங்கள் உணர முடியும். பிரபஞ்சத்தில் தொலைந்து போவது என்பது எதுவுமே இல்லை. மறைந்து போவது என்பது உருமாற்றம் மட்டுமே. ஒரு மெழுகுவர்த்தி கரைவது போல தெரிந்தாலும் அது வெளிச்சமாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். உங்கள் உழைப்பு, உங்கள் கண்ணீர், உங்கள் தியாகம் இவை எதுவுமே வீணாகவில்லை. அவை அனைத்தும் ஒரு சேமிப்பு கிடங்கில் பலனாக மாறி காத்துக் கொண்டிருக்கின்றன. காலம் வரும்போது அந்த கதவுகள் திறக்கும். அப்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இவ்வளவு பெரிய வெற்றிக்காகவா நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன் என்று வியப்பீர்கள். அந்த வெற்றி என்பது வெறும் பணம் சார்ந்ததல்ல. அது உங்கள் ஆன்மா அடையும் ஒரு உயர்ந்த நிலை. மவுனம் என்பது ஒரு பலவீனமான சொல் அல்ல. அது உலகிலேயே வலிமையான மொழி. வார்த்தைகள் தோல்வியடையும் இடத்தில்தான் மவுனம் பேசத் தொடங்குகிறது. ஒரு தாயின் மவுனமான அன்பு 1000 சொற்களுக்கு சமமானது. ஒரு ஞானியின் மவுனம் பல 1000 புத்தகங்களுக்கு சமமானது. நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் அந்த மவுனத்தை தேடுங்கள். தினமும் ஒரு 5 நிமிடம் வெளியுலகத்தை மறந்து உங்களுக்குள் பயணம் செய்யுங்கள். அங்கே ஒரு பெரிய கடல் இருக்கிறது. அந்த கடலுக்குள் இறங்கினால்தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அலைகள் எப்போதும் கரையில்தான் ஆர்ப்பரிக்கும். ஆழத்தில் சென்றால் அங்கே ஒரு பேரமைதி நிலவும். உங்கள் மனமும் ஒரு கடல்தான். எண்ணங்கள் என்பவை அலைகள். அந்த அலைகளைக் கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவை வந்து போகும். நீங்கள் கடலின் ஆழமாக மாறுங்கள். அப்போது எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. நட்சத்திரங்கள் ஏன் இரவில் மட்டும் மின்னுகின்றன? பகலில் சூரியனின் ஒளி அவற்றை மறைத்து விடுகிறது. அதைப்போலத்தான் உங்கள் உள்ளுணர்வை கவலைகள் மறைக்கின்றன. உங்கள் கவலைகள் குறையும் போது உங்கள் உள்ளுணர்வு பிரகாசிக்கும். அப்போது உங்களுக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் என்று, யாரிடம் பேச வேண்டும், எங்கே செல்ல வேண்டும் என்று பிரபஞ்சமே உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் ஒருபோதும் அனாதை அல்ல. இந்த பிரபஞ்சம் உங்களை பெற்றெடுத்த தாய். உங்கள் மூச்சு காற்று காற்றில் கலக்கும் போது அது மரங்களின் சுவாசமாக மாறுகிறது. மரம் கொடுக்கும் ஆக்சிஜன் உங்கள் இரத்தத்தில் கலக்கிறது. உங்களுக்கும் இயற்கைக்கும் இடையில் ஒரு பிரிக்க முடியாத ஒப்பந்தம் இருக்கிறது. நீங்கள் இயற்கையை நேசித்தால் இயற்கை உங்களை காக்கும். ஒரு செடியை நட்டு அதற்கு நீர் ஊற்றுங்கள். அது வளர்வதை பார்க்கும்போது உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சிதான் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். ஏன் சிலருக்கு மட்டும் அதிர்ஷ்டம் எப்போதும் கதவை தட்டுகிறது? அது அதிர்ஷ்டம் அல்ல, அது அவர்களின் ஈர்ப்பு விசை. அவர்கள் எதை நம்புகிறார்களோ அது அவர்களை தேடி வருகிறது. நீங்களும் உங்கள் நம்பிக்கையை ஒரு காந்தமாக மாற்றுங்கள். என்னால் முடியும், எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அடிக்கடி உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்ளும். பிறகு பிரபஞ்சம் அந்த கட்டளையை நிறைவேற்ற தொடங்கும். தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம் போன்றது. நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆன்மா எங்கே செல்கிறது? அது விண்வெளி பயணம் செய்கிறது. உங்களுக்கு வரும் கனவுகள் யாவும் வேறொரு உலகத்தின் நிழல்கள். நீங்கள் கனவில் கண்ட காட்சிகள் ஒருவேளை வேறொரு பிரபஞ்சத்தில் நிஜமாக இருக்கலாம். காலம் என்பது அங்கே வேறொரு வேகத்தில் ஓடுகிறது. விழித்திருக்கும் போது நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு நீண்ட கனவுதான். எல்லாவற்றையும் ரசியுங்கள். காலையில் உதிக்கும் சூரியன், மாலையில் மறையும் சந்திரன், மழையின் வாசனை, குழந்தையின் சிரிப்பு இவையெல்லாம் சாதாரணமானவை அல்ல. இவை ஒவ்வொன்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அன்பளிப்புகள். இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதியானவர். உங்கள் கவலைகளை தூக்கி எறியுங்கள். நீங்கள் ஒரு மகா காவியத்தின் நாயகன் என்பதை மறந்துவிடாதீர்கள். இப்போது இந்த இறுதி பகுதிக்கு வருகிறோம். நீங்கள் எதை செய்யத் தொடங்கினாலும் அதை அன்போடு செய்யுங்கள். பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யுங்கள் என்று கீதை சொல்வது இதற்காகத்தான். பலனை நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை, அது தானாகவே வரும். உங்கள் கடமை என்பது மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமே. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களை சுற்றியுள்ள உலகம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது. இந்த பிரபஞ்சம் உங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு உங்களை அழைத்துச் செல்ல காத்திருக்கிறது. பயத்தை விடுங்கள், நம்பிக்கையை ஏந்துங்கள். உங்கள் வாழ்வில் ஒரு மகா அதிசயம் நிகழப்போகிறது.
நீங்கள் ஒரு நட்சத்திரத்தின் ஒளி, நீங்கள் ஒருபோதும் அழிய மாட்டீர்கள். இந்த மவுன பயணம் இனிதே தொடரட்டும்.